ஹலோ பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே ஒரு முக்கியமான மேட்ச்சுக்கான மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் டீப்பான அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருமே தயவு செஞ்சு இந்த மேட்ச்சை ஒன் சைடு மேட்ச்ன்றது நினைக்க வேணாம். எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியா வில் வின். பட் அவங்க எப்படி வின் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனாலேயே வந்து ஜிம்பாப்வே வந்து ஒரு ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நல்லா வந்து அனலைசிஸ் பார்த்துட்டு தெளிவாக வந்து மேட்ச் எப்படி போகுன்றதை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரிக்கெட் சோல் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே இருக்குது. அதாவது நம்ம கிரிக்கெட் சோல் தமிழ் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது பின்னாடி கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டாஸு, லைன் அப்பு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பிக்சர் போட்டு நம்ம என்னுடைய பெஸ்ட்டு டெமோ டீம்ஸ் ரெண்டு டீம் கொடுப்பேன். அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி பேனுக்கு அப்புறம் ட்ரைனிங்லாம் என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது யூஸர்ஸ்க்குமே நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். 6 மாதம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, என்னையும் சேர்த்து. ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ நீட் டு ஏர்ன் இன் ட்ரேடிங். ஸோ நம்மளுடைய 2 டெலிகிராம் சேனலுமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K Tech. வெல்கம் டு The Cricket Soul தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா இந்த மேட்ச்சில் அதிக ரன் ரேட்டில் ஜெயிச்சாகணும். அதாவது வின் பண்ணுறது மேட்டரே கிடையாது. அது வந்து அதிக ரன் ரேட்டில் ஜெயிச்சாகணும். அதிக ப்ரெஷர் இந்தியா டீம் மேலே தான் இருக்குது. ஜிம்பாப்வேக்கு நத்திங் டு லூஸ். அவங்க இது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ இந்தியாவை வந்து அப்செட் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த ரன் ரேட்டில் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரெஷர் இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு தான். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க பிச்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பழைய மாதிரி இந்த ஸ்பின் பிச்சு ஒரு 160 165 தான் வந்து ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக மாற்றிட்டாங்க பிச்சஸ் எல்லாமே. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. ஸோ பவுலர்ஸுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் இருக்குது. பட் ஸ்டில் அதிக ஸ்கோர்கள் போகக்கூடிய ஒரு கிரவுண்டாக மாற்றிட்டாங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இப்போ இந்த கரண்ட் டோர்னமெண்ட்லேருந்து 185 200. டியூ ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதிக ஸ்கோர்கள் போட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரிலைட் ஃப்ரெஷ் சர்ஃபேஸ் தான் இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு ட்ரூ பவுன்ஸு பேட்டுக்கு நல்லா வரும். ஸோ அதே மாதிரி மிடில் ஓவர்ஸில் இன்னுமே ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த பழைய சேப்பாக்குடைய இது இருக்குது. பட் ஸ்டில் பேசஸ் வந்து பவர் பிளேலையும் அவங்களுக்குமே ஒரு நல்ல பவுன்ஸ் கிடைக்கிறதுனால நல்லா போடக்கூடிய பேசஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். டெத்துலையும் போடுறப்ப விக்கெட்ஸ் விழுகும். ஸோ பேசஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பேட்டர்ஸும் பேசஸும் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ 60% பேஸ் விக்கெட்டும் 40% ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸும் எடுப்பாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டு ஃபஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 195 200 அடிச்சுட்டு நேற்று எப்படி வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே மேட்ச் எப்படி போச்சு, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 250 அடிச்சிட்டாலே சேசிங் வரப்போ அவங்களுடைய சைக்காலஜிக்காக மென்டலாகவே அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சுன்ற ஒரு தாட் வந்துடும். அதனால் வந்து ஈஸியாக அதிக ரன் ரேட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ அதையுமே வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ப்ராபபிள் பிளேயிங் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர். இந்த இடத்துல ஒரு பெரிய வந்து ஒரு அடி விழுந்துட்டுருக்கு இந்தியன் டீமுக்கு. எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் எதுக்கு ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரோ இல்லை ரிங்கு சிங் பதிலாக கூட நீங்கள் அக்ஷர் பட்டேலை ப்ளே பண்ண வைக்கலாமே, எதுக்கு இந்த டீம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து மேலேயும் சஞ்சீவ் சாம்சன் ஒரு என்ன நடக்கு அப்படின்னா ஸ்பின் சோக் ஆகிட்டு இருக்காங்க இந்தியன் டீம். நான் போன வீடியோவில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லியிருந்தேன் மார்க்ரம் வருவார், பவுலிங் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ணது என்னவோ அபிஷேக் சர்மாவுக்கு. பட் அபிஷேக் சர்மாவை காப்பாதுன்னு சொல்லிட்டு இஷான் கிஷான் ஸ்ட்ரைக்கில் போய் அவர் இருந்த ஃபார்முக்கு அவராக கொஞ்சம் அடிச்சிருப்பார். தேவையெல்லாம் போய் அவர் ஸ்ட்ரைக் எடுத்து அவுட்டுன்றது ஆகிட்டார். மார்க்கோ யான்சன் கூடயும் அபிஷேக் சர்மா பேட்டில் இருந்துச்சு. அதேமாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி மார்க்கோ யான்சனுக்கு அவுட் ஆகிட்டார் அபிஷேக் சர்மா. திலக் வர்மாவுமே மார்க்கோ யான்சனுக்கு தான் அவுட்டு. அவருமே பெருசாக ஃபார்மில் தான். அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் திலக் வர்மா ரொம்ப டவுனாக இருக்கார். சூரியகுமார் யாதவ் பெருசாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு அந்த ஃபைன் லெக்கில் ஆளை வச்சு அதே பாலை போட்டு விக்கெட்ஸ் எடுத்து விட்டுறாங்க. சிவம் தூப்பே தான் ஏதோ ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் போன மேட்ச் வந்து அவங்க பவுலிங் அடி வெளுத்து விட்டாங்க. ஸோ இன்னொன்று விஷயம் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விக்கெட்டை எடுக்க முடியுன்றதை அந்த வீடியோ ஸ்ரீலங்கா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஒரு விக்கெட்டை எடுக்க முடியும், இது காம்படிட்டிவ் மேட்ச், ஒன் சைட் மேட்ச் கிடையாது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிஃபென்ஸ் ஆடுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க ஒரு படி மேலே போய் வருண் சக்கரவர்த்தியை அட்டாக் பண்ணாங்க. பிராவிஸும் டேவிட் மில்லரும் அடி பயங்கரமாக அடித்தாங்க. ஸோ நிறையா பேசலாம். ஸோ ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் மருபனி, பிரைன் பெனட், ப்ரொல்லு, அப்புறம் டைன் மயர்ஸு, சிக்கந்தர் ராசா, முசக்கீவா, முன்யோங்கா, பிராட் ஈவன்ஸ் போன மேட்ச் நல்லா பேட்டிங் ஆனார். கிரிம்மர்,
இங்காராவா, அப்புறம் முரஸ்பானி. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு 3-4 பிளேயர் தான் வந்து இவங்களுக்கு இந்த கேப்டனும் பிராட் ஈவன்ஸு, இங்காராவா, அதுக்கப்புறம் முரஸ்பானி, இந்த 4 பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துருவோம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு லாஸு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்பிரிட் பும்ராவுடைய பவுலிங் தான். ஸோ இப்போ அக்ஷர் பட்டேல் இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். பட் வருண் சக்கரவர்த்தி காம்படிட்டிவ் மேட்சஸில் அடிச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக வந்து 2-3 விக்கெட் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா வந்து ஜிம்பாப்வே பிக் பண்ண மாட்டாங்க அவரை. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மேலே டாப் ஆர்டரில் யாருமே ஃபார்மில் கிடையாது. இஷான் கிஷான் வந்து ஃபார்மில் இருந்தவர் தேவையில்லாமல் அவுட்டு. அபிஷேக் சர்மா ஃபார்மில் இல்லை, திலக் வர்மா ஃபார்மில் இல்லை, சூரியகுமார் யாதவும் ஃபார்மில் இல்லை. ஸோ பெருசாக வந்து யாருமே ஃபார்மில் கிடையாது. அதுதான் வீக்னஸாக இருக்குது. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ராசா இந்த பேட்டிங்கில் இதுலேயும் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. பட் போன மேட்ச் அவங்களுமே பெரும் படுதோல்வி, 100 ரன் வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பிராட் ஈவன்ஸ், நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சில் பிராட் ஈவன்ஸோடைய பேட்டிங் ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்ண படலை இந்த டோர்னமெண்ட்லன்னு சொல்லிட்டு. பட் வெஸ்ட் இண்டீஸ் கூட சூப்பராக வந்து பேட்டிங் ஆடினார். ஸோ அவர் வந்து ஆல்ரவுண்டர்னு கண்டிப்பாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பிராட் ஈவன்ஸ் வந்து ஒரு 4 ஓவர் போட்டு பேட்டிங் வந்து அடிக்கிறாரு. முரஸ்பானி, இங்காராவா, ராசா, இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்பின்னை வந்து ஹை குவாலிட்டி ஸ்பின்னெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோட்டியும் அகில் ஹுசேனும் போட்டு சுருட்டிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் வந்தால் அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. மொமெண்டம் மீட்டர் கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது 70%. பட் இதில் வந்து வின் பண்ணுறது, மறுபடியும் சொல்கிறேன், வின் பண்ணுறது வந்து மேட்டர் கிடையாது, எப்படி வின் பண்ணுறாங்கன்றது தான் வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ் நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் வருண் 1 விக்கெட் தான் சொல்லிட்டு. இந்த மேட்ச் கண்டிப்பாக 2, 3, 4 விக்கெட் கூட எடுக்கலாம். ஏன்னா ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ இம்பேக்ட் லெவல் அதிகமாக தான் இருக்கும் வருண் சக்கரவர்த்திக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்காராவா, ஸோ அவர் வந்து நான் சொல்லியிருந்தேன் உள்ளே வந்தார்னா அவர் ஒரு இம்பேக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு அவருமே வந்து 2 விக்கெட் இருந்து பிக் பண்ணார். ஸோ லெஃப்ட் ஆம் ஆங்கிள்னால ஒரு மார்க்கோ ஆன்சன் மாதிரி அவருமே கொஞ்சம் டால் பவுலர் தான். முரஸ்பானியும் டால் பவுலர் தான். ஸோ டாப் ஆர்டர் வந்து ஏற்கனவே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் அவருமே பெருசாக ஃபார்மில் இல்லை, உள்ளே வந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஸோ அதனால் இவருமே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுதான் பவுலர் இம்பேக்ட் அனலைசஸ். எட்வர்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் சினாரியோ பிகாஸ் ஆஃப் த ரன் ரேட் -3.800 இருக்குது. ஸோ மேசிவ் விக்ட்ரி வேணும் அந்த டோர்னமெண்ட்குள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இது ஸ்ட்ரென்த்து, நத்திங் டு லூஸ். ஹை குவாலிட்டி ஸ்பின்னை வந்து அவங்க ஆட மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து இந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி அப்செட் பண்ணுறதுக்கான இதுதான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. மென்டலைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மஸ்ட் வின் கேமாக இருக்கும். ஒரு சென்னை க்ரௌட் கண்டிப்பாக இந்தியன் ஹோம் கிரவுண்ட்னால கொஞ்சம் ஃபயர்டப்பாக இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இண்டிவிஜுவல் வெந்நீர் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சிவம் தோப்பே அதிகமாக வந்து ஐபிஎல்லில் ப்ளே பண்ணியிருப்பார். இங்கே ஸ்பின்னர்ஸை அதிகமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கிரிம்மர் லெக் ஸ்பின்னர். ஸோ அவரை வந்து அதிகமாக சிக்ஸர்ஸ் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன இருக்கனால சிவம் தோப்பே எல்லா மேட்ச்லேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. பேட் ஆர் பவுல் என்ன கொடுத்தாலும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மேட்ச்மே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சிக்கந்தர் ராசா பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஒரு இது இருக்குது. ஸோ அதேமாதிரி மேட்சப் இருக்குது, பார்க்கலாம். அவர் வந்து எப்படினாலும் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஒரு இன்ஜுரி ஆச்சு, ஸ்டில் பேட்டிங்கில் வந்து ரன்கள்ன்றது அடித்தார். ஸோ எப்படினாலும் சிக்கந்தர் ராசா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணிடுவார். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. 2 பேருமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க, சிவம் துபே, சிக்கந்தர் ராசா. ஸோ வென்யூவில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து சிக்கந்தர் ராசா ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து சிக்கந்தர் ராசாவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்க டீமில் இருக்கக்கூடிய ஒரே ஆஃப் ஸ்பின் சிக்கந்தர் ராசா மட்டும்தான். இந்தியன் டீமில் அபிஷேக்கு, இஷான் கிஷானு, திலக் வர்மா, தூபே, ரிங்குன்னு சொல்லிட்டு இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரை சேர்க்கலை இதில். வாஷிங்டன் சுந்தரை சேர்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்தியன் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நான் சொல்லியிருந்தேன் போன வழியிலே, ஒரு விக்கெட் விழுகுதோ இல்லையோ, ஸோ ஒரு பார்ட் டைம் பவுலர் கூட வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் போட வராங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மென்டலி சைக்காலஜிக்கலி ஒரு சின்ன வந்து பயம்ன்றது இருக்கும், அவுட் ஆயிடுவோமோன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே தான் எல்லா மேட்சுமே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அதான் பண்ணியிருக்காங்க. சிக்கந்தர் ராசாவும் கண்டிப்பாக அதான் பண்ணுவார். மார்க்ரம் கூட ஒரு பார்ட் டைமாக போடக்கூடியதுனால இஷான் கிஷானை மட்டும் விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஓவரில் வெளியில் போயிட்டார். அடுத்தடுத்து அவங்களுடைய ப்ராப்பர் பவுலர்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் சிக்கந்தர் ராசா முழு ஓவர் போடக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். பவர் பிளேலே வந்து 4 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்கேஸ் சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தால் லெஃப்டிஸ் மட்டும் ஃபுல்லாக வந்து பவுலிங் பண்ணுவார் சிக்கந்தர் ராசா. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதிகமாக விக்கெட்ஸ் விழுகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்தியன் டீம் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு, இருக்கக்கூடிய ப்ரெஷருக்குமே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டர் விசஸ் மிஸ்ட்ரி ஸ்பின். ஸோ பிரைன் பிரானட், ராசா, மயர்ஸ். ஸோ இந்த ரைட் ஹேண்டர்ஸு லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பாக பிக் பண்ண மாட்டாங்க.
ஸோ வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய பிக் இம்பேக்டாக இருப்பார். எகெயின் வந்து அதிக விக்கெட் காலமுக்கு வருவார். ஸோ அடுத்து பேட்டர் மேட்சப் சூரியகுமார் யாதவ். ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்லேயும் எல்லா மேட்சுமே அவர் அந்த ஃபைன் லெக்கில் அவருடைய ஃபேவரட் ஷாட் ஆடுறாரு இல்லையா, ஸோ அங்கே அந்த ஃபைன் லெக்கில் ஆளாக வச்சு தான் டீப் ஃபைன் லெக்கில் ஆளாக வச்சு தான் எடுக்கிறாங்க. போன மேட்ச்சுமே சவுத் ஆஃப்ரிக்கா கூட கார்வின் போச்சா அதே ஒரு ஷாட்டை அடிக்க போய் தான் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு பிராவிஸ்க்கு கிட்டேயே வந்து கேட்சுக்கு மாட்டிட்டு அவுட் ஆகி போனார். ஸோ முரஸ்பானியை பொறுத்த வரைக்கும் முசரபாண்டியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட அதே ஃபைன் லெக்கில் ஆள் வச்சு தான் ரோமன் பவலையும் பிரெண்டன் கிங்கையும் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அங்கேயே தான் வந்து அவங்களே விக்கெட் எடுத்தார். சூரியகுமார் யாதவுக்கு எல்லாருமே அதே பிளான் தான் போடுறாங்க. ஸோ இவருமே விடாமல் அதே ஷாட் தான் அடிப்பேன், அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு இருக்காரு. இதோட நான் மட்டும் நோட் பண்ணதில் நெதர்லாண்ட்ஸ் கூடயும் அதே மாதிரி அவுட்டு, சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் அந்த ஷாட் அடிக்க போய் தான் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் ஜெயிக்கலாம். மேபி ஃபார்முக்கு வந்தால் நல்ல பேட்டிங் விக்கெட்டும் கூட சென்னை. அப்படி இல்லைனா அதே ஷாட் அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பேட்டில் 2 பிரைன் பெர்னாட் விஸ் ஜாஸ்பிரிட் பும்ரா. கண்டிப்பாக அதில் பும்ரா தான் வின் பண்ணுவார். விக்கெட் அலாட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் முக்கியமாக ஃபஸ்ட் பேட்டிங்னா பிரைன் பெர்னாட் ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் ஸ்டைலுக்கு சர்வைவல் மோடில் தான் ஆடுறாரு. அதில் வேணால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணி அதிக ஸ்கோர்கள் அடிச்சுட்டு எகெயின் சேசிங்கில் ஜிம்பாவே ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா பிரைன் பெர்னாட் கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆவார். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீ பேட்டில்ஸ், டாப் 3 கீ பேட்டில்ஸ் பார்த்துருவோம். இங்காரவா ஒரு லெஃப்ட் ஆர்ம் டால் ஃபாஸ்ட் பவுலர். அதே மாதிரி சிக்கந்தர் ராசாவும் போடுவார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ அபிஷேக் சர்மா எகெயின் 4 ஃப்ளாப்புக்கு அப்புறம் 5வது ஃப்ளாப் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா குட் பவுன்ஸ் எல்லாமே இருக்குது. அபிஷேக் சர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்சாச்சும் அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வரான்றதை பார்க்கலாம். சிவம் தூபே விசஸ் கிரிம்மர், இதில் வந்து தூபே தான் வின் பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் லெக் ஸ்பின்னரு, இவர் பயங்கரமாக ஸ்பின் ஆடுவார். ஸோ அதனால் சிவம் தூபே தான் செகண்ட் பேட்டில் வின் பண்ணுவார். ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஃபார்ம் அவுட் அபிஷேக் சர்மா விசஸ் இன்ஃபார்ம் இங்காரவா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் ப்ளஸ் சிக்கந்தர் ராசா வேறு இருக்கார். ஸோ சிக்கந்தர் ராசா விசஸ் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே பவுலிங் பண்ணுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க. இந்த மிடில் ஓவர்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாஷிங்டன் சுந்தர் பவுல் பண்ணுவார். பட் சிக்கந்தர் ராசா மிடில் ஓவர்ஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டெத்தில் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணுவார். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன், ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், பிரைன் பெர்னாட், சிவம் தூபே, சிக்கந்தர் ராசா, ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், இல்லாட்டி அக்ஷர் பட்டேல் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல், ஜாஸ்பிரிட் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், முசரபானி. கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் சிக்கந்தர் ராசா. நீங்கள் சிக்கந்தர் ராசா கூட கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நான் நம்புகிறேன் இந்த மேட்சாச்சும் சூரியகுமார் யாதவ் அந்த ஃபைன் லெக்கில் அடிக்கக்கூடிய ஷாட் ஆட மாட்டார். ஆடல அப்படின்னா கண்டிப்பாக ஹை ஸ்கோர் பண்ணிடுவார். அந்த ஷாட்டுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆகிறாரு, மற்ற எந்த பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியாவுமே இந்த சீரீஸில் ஒரு பிக் பர்ஃபார்மன்ஸ். முதல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா பவுலிங்லேயே ஒரு 2-3 விக்கெட்டு, பேட்டிங்லேயே வந்து ஒரு 40-50 ரன் அடிப்பார். பட் அவருமே பெருசாக இப்போது ஃபார்மில் இல்லை. ரிஸ்கி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய திலக் வர்மா ஹை டிஃப்ரெண்டியல் பிக்கு. ஸோ அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர் ப்ரொட்லு அக்ரெசிவ் ஃபினிஷர்லாம் கிடையாது, ஃபினிஷராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டாப் தி ஆர்டரில் தான் பேட்டிங் வராரு. ஸோ அவரையுமே ட்ரை பண்ணலாம். பிராட் ஈவன்ஸ் கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மேட்ச் ஒன் சைடாக போனாலுமே கீழே பவுலர்ஸும் ஆல்ரவுண்டர்ஸும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பிராட் ஈவன்ஸ் நான் ஒரு நல்ல பிக்கு, ஜிஎல் பிக்கு. கிரிம்மர் ஒரு போன மேட்ச்மே நான் சொல்லியிருந்தேன் ஒரு விக்கெட் எடுக்கலாம் ரோமன் பவலுக்குன்னு சொல்லிட்டு. பட் ரோமன் பவல் கரெக்டாக நேக்காக இவர் வந்து ஆடி சிங்கிள் எடுத்து ஹெட்மேர் கொடுத்துட்டாரு. ஹெட்மேர் நல்லா அடி. பட் ஸ்டில் கிரிம்மர் வந்து ஒரு விக்கெட்ன்றது பிக் பண்ணார். ஸோ சென்னையில் ரிஸ்பின் போடுறப்போ அவருக்கு வந்து ஒரு விக்கெட் த்ரெட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தாலுமே. ஸோ பார்க்கலாம். இந்த 4 பேருமே ஜிஎல் ரிஸ்கி பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ். ஸோ அடுத்து கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். டியூ ஃபேக்டர் டிசைட்ஸ். ஸோ எப்பயும் போல் இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளேலையும் டெத்துலையும் போடக்கூடிய ஜாஸ்பிரிட் பும்ரா நீங்கள் வந்து கேப்டனாக போட்டு ஃபார்மில் ஓரளவுக்கு மேலே டாப் தி ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷான் ஃபார்மில் இருக்கார். ஸோ இஷான் கிஷான் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஆப்போனண்ட் வந்து ஜிம்பாவே தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வருண் சக்கரவர்த்தி பவுலர்ஸோடு போகிறீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி தாராளமாக ட்ரை பண்ணலாம். கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா வைஸ் கேப்டன், இல்லை கேப்டன் பும்ரா வைஸ் கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, இப்படி ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு பேட்டிங் பிச்சுனால மேபி இந்த ஜிம்பாவை யூஸ் பண்ணி சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். இன்கேஸ் இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட், இப்போ ஜிம்பாவே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். வைஸ் கேப்டன் சிக்கந்தர் ராசா. ஸோ ஏன்னா சிக்கந்தர் ராசா டெத்துலேயும் பவுலிங் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் சிக்கந்தர் ராசாவை வைஸியாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து சேசிங்கில் பேட்டிங்குமே வந்துடுவார்.
ஸோ சேசிங்கில் வந்து கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி யாருமே பிக் பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி அதிகமாக ரன்கள் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எகெயின் வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாவே மாதிரியே வந்து ப்ரெஷரில் சேஸ் பண்ணுறப்ப வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக வந்து இன்னுமே ஃபஸ்ட் பவுலிங்கோட அதிக விக்கெட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கேப்டன் சிக்கந்தர் ராஜா வைஸ் கேப்டன், ஜிஎல் ரிஸ்கி பிக்கை பொறுத்த வரைக்கும் சிவம் துபை கேப்டன், வாஷிங்டன் சுந்தர் வைஸ் கேப்டன். சிவம் துபை நல்ல ஃபார்மில் இருக்கார். குறிப்பாக ஒன் சைடட் மேட்சஸில் பவுலிங்லேயும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, பேட்டிங்கில் எல்லா மேட்ச்லையுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைனா அக்ஷர் பட்டேல் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவர் வந்து ஒய்சியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணால் மேசிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 85% வந்து இந்தியா தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய மேசிவ் வின் வேணும் ரன் ரேட்டு அடிப்படையில். ஸோ ஸ்பின் அட்டாக் வருண், அக்ஷர் இல்லைனா சுந்தர். ஸோ அந்த ஸ்பின் அட்டாக்குமே இருக்குது. பும்ரா வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த வருணையும் பும்ராவையும் இந்த சின்ன டீம்ஸ்லாம் கண்டிப்பாக யாருனாலையும் பிக் பண்ண முடியாது. பும்ராவெலாம் பெரிய டீம்ஸ்னாலே பிக் பண்ண முடியாது யாருனாலையும். ஸோ அதனால் இவங்க 2 பேருமே ஹை விக்கெட் காலம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிஷன் கீ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாவே வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ப்ளே பண்ணுவாங்க. முக்கியமாக இந்தியாவை அவங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரில் அப்செட் பண்ணணும், எப்படியாவது வந்து வின் பண்ணிடணும், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் மாதிரி கூட கொண்டு போயிடணும்னு நினப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இங்காராவாவும் முஷரபானியும் வந்து ஏர்லி விக்கெட்ஸ் வந்து மார்க்கோ யான்சன் மாதிரியே எடுத்தாங்க அப்படின்னா பெரிய ட்ரபுளாக இருக்கும். மிடில் ஓவர்ஸில் ராசா கண்டிப்பாக லெஃப்டீஸ் பேட் பண்ணுறப்ப கண்ட்ரோல் பண்ணிடுவார், பேட்டிங்கில் வந்து ட்ரிகர் பண்ணிடுவார், அவர் வந்து அடிச்சிடுவார். ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ மேட்ச் எப்படி போகுன்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டில் ஹீட்டு ஏதாவது போட்டு விட்டு போங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.